நம்முடைய தாய் தந்தையாகிய கடவுளாலும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினாலும் நம் அனைவருக்கும் அருளும் அமைதியும் உண்டாயிருப்பனவாக. ஆமென். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்வோம். எல்லா துதிகளுக்கும் தோத்திரங்களும் பார்த்ததாக இருக்கிற எங்கள் அன்பின் கடவுளே, அருமையான புதிய வாரத்தின் முதல் நாள் காலை வேளையிலே உம்முடைய ஆலயத்திலே வந்து ஆண்டவரே நாங்கள் உடைய பிள்ளைகளாக ஒன்றிணைந்து உம்மை தொழுது கொள்ளும்படியாக இந்த நல்ல ஈவை நீர் எங்களுக்கு தந்தபடினால் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த பெருந்தொற்று காலங்களினுடைய இடர்பாடுகளை கடந்து ஆண்டவரே உம்மை துதிக்கவும் உம்மை தோத்தரிக்கவும் சகோதரர்களாக பெற்றோர்களாக பிள்ளைகளாக கூடி வந்து உம்மை வழிபடுவதற்கு எங்களை துணை செய்தபடினால உங்களுக்கு கோடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம். தொடர்ந்து எந்த விதமான இடையூறுமின்றி ஆண்டவரே உம்மை நாங்கள் தொழுது கொள்வதற்கு ஏற்ற சூழல்களையும் நல்ல ஈவுகளையும் நிறைவாய் தந்திட வேண்டுமா என்று கொண்டாடுகிறோம். இப்பொழுது உங்களுடைய திருமணக்கு இதை நாம் ஒப்புவிக்கிறோம். உடைய ஆவியாளர் வழியாக உங்களுடைய திருமறையின் மறைப்பொருளை விளங்கிக் கொண்டு எங்களுக்கு அருள் செய்கிறார்கள். இயேசு என்ற திருப்பெயரை முன்னிட்டு வேண்டுதல் செய்கிறோம் எங்கள் அன்பு நிறைந்த நல்ல கடவுளே. ஆமென். திருத்துவ திருநாளுக்கு பின்வரும் 6ஆம் ஞாயிறு என்று சொல்லப்படுகின்ற இந்த நாளிலே படித்து சிந்திக்கும்படியாக நம்முடைய திருச்சபையின் முன்னோர்களால் முன்குறிக்கப்பட்டுள்ள நற்செய்தி பகுதி தூய மத்தேயு என்பவர் எழுதிய நற்செய்தி நூல் 5ஆம் பிரிவு திருவசனங்கள் 20 தொடங்கி 26 வரை அடங்கிய பகுதியை படிக்க அனைவரும் எழுந்து நின்று கவனமாய் கேட்போம். மறைநூல் அறிந்த பரிசேயர் ஆகியோரின் நெறியை விட உங்கள் நெறி சிறந்ததாய் இருக்கட்டும். இல்லையெனில் நீங்கள் விண்ணரசுக்குள் புக முடியாது என உங்களுக்கு சொல்லுகிறேன். கொலை செய்யாதே, கொலை செய்கிறவர் எவரும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவர் என்று முற்காலத்திற்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தம் சகோதர சகோதரிகளிடம் சினம் கொள்கிறவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார். தம் சகோதரரையோ சகோதரியையோ முட்டாளே என்பவர் தலைமை சங்க தீர்ப்புக்கு ஆளாவார். அறிவிலியே என்பவர் எரிநகரத்திற்கு ஆளாவார். ஆகையால் நீங்கள் உங்கள் காணிக்கையை பலிபீடத்தில் செலுத்த வரும் பொழுது உங்கள் சகோதர சகோதரிகள் எவருக்கும் உங்கள் மேல் ஏதோ மனத்தாங்கள் உண்டென அங்கே நினைவுற்றால் அங்கேயே பலிபீடத்தில் உங்கள் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முதலில் அவரிடம் நல்லுறவு ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். பின்பு வந்து உங்கள் காணிக்கையை செலுத்துங்கள். உங்கள் எதிரி உங்களை நீதிமன்றத்திற்கு கூட்டிச் செல்லும் போது வழியிலேயே அவருடன் விரைவாக உடன்பாடு செய்து கொள்ளுங்கள். இல்லையே உங்கள் எதிரி நடுவரிடம் உங்களை ஒப்படைப்பார். நடுவர் காவலரிடம் ஒப்படைக்க நீங்கள் சிறையில் அடைக்கப்படுவீர்கள். கடைசி காசு வரை திருப்பி செலுத்தாமல் அங்கிருந்து வெளியேற மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். Wow.
அனைவரையும் மூவர் கடவுளின் திருப்பெயரால் வாழ்த்துவதே மிகுந்த மகிழ்வடைகிறேன். ஒரு 3 மாத இடைவெளிக்கு பிறகு ஆண்டவருடைய திருமணங்களை வந்து இறை மக்களாக கூடி ஆண்டவரை வழிபடுவது மிகுந்த ஆசீர்வாதம் நிறைந்ததாக இருக்கிறது. நாம் எல்லாருமே நம்முடைய இல்லங்களிலே தனி மனித இறைவேண்டல், குடும்ப ஐக்கிய இறைவேண்டல், தனிநபர் நோன்பிருத்தல், இப்படி பல நிலைகளிலே நம்மை நாம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து நம்முடைய தனி மனித ஆன்மீக வாழ்வை நிறைவு செய்து வந்திருப்போம் என்று நம்புகிறேன். இந்த பெருந்தொற்று காலத்திலே இறை நம்பிக்கை என்பதும் உடல் ரீதியான பாதுகாப்பு என்பதும் அறிவியல் ரீதியாக அதை நாம் ஏற்றுக்கொள்ளுதல் என்பதும் ஏற்புடையதாக இருக்கிறது. இங்கே நான் தனியாக இருப்பதனாலே முகக்கவசம் இல்லாமல் இருக்கிறேன். ஆனால் கூட்டத்திலே நாம் இருக்கின்ற போது முகக்கவசம் என்பது மிகவும் இன்றியமையாத ஒன்றாக இருக்கிறது. அத்தகைய அரசின் அறிவியல் சார்ந்த அறிவுரைகளை நாம் ஏற்று நடப்பதற்கு அழைக்கப்படுகின்றோம். கிறிஸ்துவுக்குள் அருமையான இறை மக்களே, இந்த நாளிலே ஆண்டவரை புரிந்து கொள்கின்ற இந்த வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தை கேட்டிருந்தது. நாம் பலவிதமான எண்ணங்களோடு ஆலயத்திற்குள்ளே வந்திருக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க ஆயத்தமாகின்ற போது இந்த உலகத்தின் அலுவல் சார்ந்த அனைத்து சிந்தனைகளையும் புறம்பே தள்ளி ஆண்டவருடைய திருமுறையிலே நாம் முதலாவது நம்முடைய உள்ளத்தை உருவப்படுத்த வேண்டும். வாரந்தோறும் வழிபாட்டிலே பங்கெடுத்தாலே நம்முடைய நினைவுகள் போன வாரத்தினுடைய அறிவுரை நமக்கு நினைவிலே வைத்திருக்கிறார். 3 மாத இடைவெளிக்கு பிறகு பல பேருக்கு வழிபாட்டு முறைமையை கூட மறந்தது இல்லையா? இப்படிப்பட்ட நிலையிலே நம்மை நாம் முதலாவது உருவப்படுத்திக் கொள்வோம். இந்த நாளிலே கடவுளுடைய வார்த்தை மத்தேயு நற்செய்தி 5ஆம் பிரிவின் வழியாக அருளப்படுகிறது. இது நற்செய்தியாளரின் நற்செய்தி அல்ல, ஆண்டவர் இயேசுவின் வார்த்தைகள் அடங்கிய பகுதி என்பதை முதலாவது மனதில் வைத்துக் கொள்வோம். இந்த நாளிலே கொடுக்கப்பட்டிருக்கின்ற 4 திருமறை பகுதிகள் 4ஐயும் நாம் படிக்க கேட்டிருக்கிறோம். திருப்பாடல்கள் 105, 37 முதல் 45 வரை அடங்கிய கவிகள். முதல் உடன்படிக்கையிலே வரலாறு 1ஆம் பிரிவு 1 முதல் 18 வசனங்களை படிக்கின்றோம். புதிய ஏற்பாட்டிலே ரோமர் 6 3 11 வரை படிக்கின்றோம். இந்த நாளுடைய நற்செய்தி பகுதி, இன்றைய நாள் நற்செய்தி பகுதியுடைய கருப்பொருளாக என்ன கருப்பொருள் வைக்கிறார்? நீ சொல்லுங்க. படித்தவங்க படிச்ச உடனே மனசுல என்ன வருது? ஒரு வார்த்தை சொல்லுங்க. சகோதரரோடு ஒப்புரவாகுது. சகோதரரோடு ஒப்புரவாகுது, அது ஒரு பகுதி. இன்றைய நாளினுடைய நற்செய்தி நாம் ஒப்புரவாகுதல் என்கின்ற கருப்பொருளின் வழியாக ஏற்றுக்கொள்வோம். திருப்பாடல் 105 37 முதல் 45 வரை அடங்கிய பகுதி என்பது விடுதலை பயண நூலிலே அது அடங்கியிருக்கிறது. முழுமையாக சொல்ல வேண்டுமானால் தொடக்க நூல் 1ஆம் பிரிவில் இருந்து இணைச்சட்டம் உபாகமம் என்று சொல்ல முடியாது. இணைச்சட்ட நூல் கடைசி பிரிவு வரை அடங்கியிருக்கின்ற அந்த நீண்ட நெடிய வரலாற்றினுடைய
சுருக்கமான திருப்பாடல் தான் திருப்பாடல் 105. நீங்கள் படித்து பார்த்தீர்களானால் அது அழகாக இருக்கிறது. இன்றைய நாளுடைய பகுதிக்குள்ளாக சென்று பார்க்கின்ற போது இஸ்ரவேல் மக்களை கடவுள் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி, எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி வழிநடத்தி வருகின்ற அந்த உறைமை அதை செய்கின்ற கடவுளின் அருள் செயல்கள் என்பதை குறித்து பேசுகிறது. எகிப்தின் அடிமைத்தனம், இதை நாம் திரும்ப திரும்ப அந்த வார்த்தைகளை கேட்டிருப்போம். சில நேரங்களில் சலிப்பாக கூட இருக்கிறது. பார்த்தாலும் எகிப்து காய்கள் வேற எதுவுமே இல்லையா என்று கூட தோணும். எகிப்து அப்படிங்கிற வார்த்தையை வேறு விதமாக புரிந்து கொள்ள வேண்டுமானால் இம்பீரியலிசம், இம்பீரியல் பவர், ஆங்கிலத்திலே இம்பீரியல் பவர், தமிழில் என்ன சொல்லுவாங்க? இம்பீரியல் ஏகாதிபத்தியம், ஒரே அரசின் கீழ் இருப்பது. இந்த உலகத்தையே ஒரே ஒரு நபருடைய அதிகாரத்திலே வைத்திருப்பது. இந்த உலகத்திலே ஒரே ஒருவருக்கு தான் அதற்கு உரிமையும் அதிகாரமும் இருக்கிறது. யாருக்கு? கடவுளுக்கு மாத்திரம்தான். ஆனால் இந்த உலகத்தினுடைய போக்கிலே எகிப்தினுடைய அரசனும் தங்கள் மனதிலே வைத்திருந்தது என்னன்னா ஏகாதிபத்தியம். எல்லா நாடுகளும் என்னுடைய அதிகாரத்தின் கீழே இருக்க வேண்டும். அப்படி ஒரே மொழி, ஒரே நாடு என்ற அந்த ஒரே என்ற வருகின்ற இடமெல்லாம் என்ன இருக்குது? சர்வாதிகாரம் இருக்கிறது, ஏகாதிபத்தியம் இருக்கிறது, அடக்குமுறைகள் இருக்கிறது, ஒடுக்குமுறைகள் அங்கே இருக்கிறது. அப்ப எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அப்படின்றதை வேற எப்படி படிக்கலாம்னா, ஏகாதிபத்தியத்தின் அடிமைத்தனத்திலிருந்து கடவுள் இஸ்ரேல் மக்களை விடுதலையாக்கினார். எகிப்துன்னு சொன்னா ஒரு நாடு என்ற சிந்தனைக்குள்ளாக போயிடும். ஏகாதிபத்தியத்தின் அடிமைத்தனத்திலிருந்து பார்க்கின்ற போது எல்லா நாடுகளுமே ஏதோ ஒரு காலகட்டத்திலே ஒரு சர்வாதிகாரத்தின் கீழ், ஒரு ஏகாதிபத்தியத்தின் கீழ் இருந்திருக்கிறது. இன்றைய உலகம் முதலாளித்துவத்தின் கீழ் இயங்கிக் கொண்டிருக்கிறது. நாம் எல்லாம் மக்களாட்சியில இருக்கிறோம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய நாடும் நம்முடைய அரசியல் சாசனமும் இது மக்களாட்சி கொண்ட நாடு, ஜனநாயக நாடு என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அதிலே கொஞ்சம் உயிரோட்டம் இருக்கிறது. அதே வேளையிலே இந்த நாட்டை முதலாளித்துவத்திற்கு நேராக தவறாய் வழிநடத்துகின்ற ஆட்சியாளர்கள் நிறைந்த காலத்தை நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இப்படி மக்கள் ஒடுக்கப்படுகின்ற போது மொழியின் பெயராலே, இனத்தின் பெயராலே, தேசியத்தின் பெயராலே மக்கள் ஒடுக்கப்படுகின்ற போது கடவுள் அங்கே விடுதலையாளராக வருகிறார் என்பதுதான் ஒரு நாளின் பகுதியில் இருக்கின்ற செய்தி. அப்படி இஸ்ரவேல் மக்களை அவர் அந்த ஏகாதிபத்தியத்தின் அடிமைத்தனத்தில் விடுதலையாக கொண்டு வருகின்ற போது உணவில்லாத போது உணவு கொடுக்கின்றார், உடையில்லாத போது அவர்களுடைய உடை பழமையாய் போகாதவர்களுக்கு பாதுகாக்கின்றார், தண்ணீர் இல்லாத போது தண்ணீர் கொடுக்கின்றார், பகலிலே வெயிலின் வெப்பத்திலிருந்து காப்பதற்கு வேகத்தை குறையாக இருக்கிறார், இரவிலே நடப்பதற்கு பயணத்தை மேற்கொள்வதற்கு நெருப்பு தானை தூணாக நிறுத்தி விளக்காய் நிறுத்தி கடவுள் மக்களை வழிநடத்துகிறார் என்பது வரலாறு. இப்படியெல்லாம் செய்து வருகின்ற போது பல இடங்களிலே இந்த இஸ்ரேல் மக்கள் புறத்தாட்டம் நிறைந்தவர்களாக இருக்கிறார்கள். அப்படி புறத்தாட்டம் நிறைந்த அந்த மக்களை ஆண்டவர் கொன்று போடுவதற்கு நினைக்கிறார். கடவுளாலே பொறுத்து கொள்ள முடியாத ஒரு சினம் நிறைந்த சூழலை இஸ்ரேல் மக்கள் உருவாக்குகிறார்கள். அப்பொழுது கடவுள் அவர்களை அழிக்காதபடிக்கு, முழுமையாய் அழிக்காதபடிக்கு அவர் தம்மை கட்டுப்படுத்திக் கொள்வதற்கு ஒரு முயற்சி மேற்கொண்டார். அந்த முயற்சி என்னன்னா, கடந்த காலத்தை கடவுள் திரும்பி பார்க்கிறார். என்ன திரும்பி பார்க்கிறார்? ஆபிரகாம், சாரா தனி ஒரு குடும்பத்தினராக, தம்பதியராக, பிள்ளைகள் இல்லாத இந்த சூழலிலே நான் காண்பிக்கும் நாட்டுக்கு போ,
பாராட்டுகிறார். வாக்குத்தத்தங்களை நினைவு கூறுகின்ற கடவுள். தாம் தம்முடைய மக்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை நினைவு கூறுகின்ற கடவுளாய் அவர் இருக்கிறார். அப்படி நினைவு கூறுகின்ற போது எத்தனைத்தான் அந்த மக்கள் தவறு செய்தாலும் தம்முடைய நிறைவான அன்பை அவர்களோடு வெளிப்படுத்தி தம்முடைய சினத்தை கட்டுப்படுத்திக் கொண்டு தாமாகவே முன்வந்து, பொதுவாக ஒப்புரவாகுதல் என்பது தவறு செய்தவன், தவறு இழைக்கப்பட்டவனிடத்திலே போய் ஒப்புரவாகணும். உனக்கு நான் அநீதி செய்து விட்டேன், தயவு செய்து என்ன மன்னிச்சுங்க, என்னை ஏற்றுக என்று சொல்லுவதுதான் மனித முறைமையிலே, மனித பார்வையிலே ஒப்புரவாகுது. ஆனால் கடவுளின் ஒப்புரவாகுதல் எப்படி இருக்குதுன்னா, நீங்கள் என்னதான் தவறு செய்தாலும், இஸ்ரேல் மக்களே நீங்கள் எத்தனை பாவம் செய்தாலும், உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாம், உங்கள் தாயாகிய சாராவுக்கு நான் கொடுத்த வாக்குத்தத்தத்தை முன்னிட்டு நானே உங்களுடைய பாவங்களை உயர்ந்தவர்களை மன்னிக்கிறேன். என்னுடைய பிள்ளையா இருக்கிற என்ன செஞ்சால் நான் என்ன பண்றேன், மன்னிக்கிறேன் என்று சொல்லி தாமாகவே முன் வந்து மன்னித்து மீட்பளித்து வாழ்வளித்து ஒப்புரவாகுகின்ற கடவுளாய் அவர் இருக்கின்றார். இன்றைய நாளினுடைய முதல் உடன்படிக்கை திருமறை பகுதிக்குள்ளாக பார்க்கும் போது இரண்டு தனி நபர்கள், ரெண்டு பெண்கள், ஒருவர் மாமியார், இன்னொருவர் மருமகள். இந்த மாமியார் வேறொரு இடத்தை சார்ந்தவர், மருமகள் வேறொரு இடத்தை சார்ந்தவர். மாமியார் யூத இடத்தை சார்ந்தவர், மருமகள் மோவாபிய பெண். ஆனால் அங்கே ஒரு அற்புதமான நிகழ்வு என்னவென்றால், முதலாவது இவர்களுக்கு கலப்பு திருமணம் நடைபெற்றிருக்கிறது. நம்முடைய மொழியிலே, பெரியாருடைய பாடல் என்று சொல்லணும்னா, சாதி மறுப்பு திருமணம், இனம் மறுப்பு திருமணம், இன மறுப்பு திருமணம் நடைபெற்றிருக்கிறது. அவர்களுடைய சூழலிலே ஏதோ ஒரு காரணத்தினாலே, அன்றைய காலகட்டங்கள் என்பது மிகவும் பஞ்சம் நிறைந்த காலம். கணவர்கள் வீட்டினுடைய ஆண் என்ற முறையிலே அவர்கள் உழைப்பதற்காக, குடும்பத்தை நடத்துவதற்கு தேவையானவற்றை சேகரிப்பதற்காக அவர்கள் ஒரு நாட்டை விட்டு வேறொரு நாட்டுக்கு சென்று அவர்கள் உழைக்க சென்றிருக்கிறார். அப்படி சென்ற இடத்திலே வருமானம் இல்லாமல், வேலை இல்லாமல், வருமானம் இல்லாமல் இருந்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நிலையிலே நான் திரும்ப வெறுங்கையோடு என் மனைவி பிள்ளைகளுக்கு போக முடியுமா என்று இன்றைக்கு எப்படி வந்து நம்முடைய சகோதர சகோதரிகள் எத்தனையோ பேர் வெளிநாடுகளிலே அவர்கள் வேலை செய்கிறார்களா, என்ன வேலை செய்கிறார்கள், எவ்வளவு வருமானம் சம்பாதிக்கிறார்கள் என்பதெல்லாம் தெரியாமலே நம்ம இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கோம். கணவன் நமக்கு காசை நம்ம விருப்பத்துக்கு கேட்டால் போல என்ன பண்ணுவோம், செலவு பண்ணுவோம். மனைவி அங்கிருந்து வேலை செய்வாங்க, கணவன் இங்கே இருப்பாங்க, பெற்றோர்கள் அங்கே இருப்பாங்க, பிள்ளைகள் இங்கே இருப்பாங்க. இப்படி ஏதோ ஒரு இடத்திலே, கண்ணுக்கு தெரியாத இடத்திலே இருந்து தன் குடும்பத்திற்காக உழைத்துக் கொண்டிருக்கின்ற கணவர்களும் சகோதரர்களும் பெற்றோர்களும் இருக்கின்ற உலகத்தில் தான் நாமும் இருக்கிறோம். அப்படி ஒரு சூழலிலே தான் இந்த எளிமிலேக்கும் அவருடைய மகன்களும் தங்களுடைய குடும்பத்தை நடத்துவதற்காக ஏதோ ஒரு நிலையிலே உழைக்க சென்ற இடத்திலே அவர்கள் இறந்து போயிருக்கக்கூடும். அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே மாமியாரும் இங்கே கணவனை இழந்துவிட்டார், ரெண்டு மகன்களையும் இழந்துவிட்டார். இப்படிப்பட்ட நிலையிலே தனிமைப்படுத்தப்பட்டவர்களாக ஒரு ஆணாதிக்கம் நிறைந்த சூழலிலே ஆண்களை மையப்படுத்தி இயங்குகின்ற ஒரு உலகத்திலே, சமூகத்திலே தனிமைப்படுத்தப்பட்ட நிலையில் இருந்தார். நீங்கள் தொடக்க நூல் ஆதியாகமம் 38ஆம் பிரிவிலே பார்க்குமானால், யூதா என்கின்ற மகன் தன்னுடைய பிள்ளைக்கு வந்து பெண் கல்யாணம் பண்ணி வச்சிருப்பார். தாமார் என்ற பெண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிருப்பார். தன்னுடைய முதல் மகன் இறந்து போகிறான், இரண்டாவது மகனுக்கு கல்யாணம் பண்ணியிருக்கிறார். இரண்டாவது மகனும் இறந்து போகிறான். இப்போது மூன்றாவது மகனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். ஆனா என்ன பண்ற, கல்யாணம் பண்ணி வைக்கிற. அந்த நாட்களிலே இன்றைக்கும் லெவிரேட் மேரேஜ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார். லெவீர் என்றால் மைத்துனர், பிரதர் என்றால் சொல்றாங்க ஆங்கிலத்தில் மைத்துனர். அது மூத்தவராக இருக்கலாம், இளையவராக இருக்கலாம்.
செய்து வைக்க வேண்டிய நேரத்திலே தன்னுடைய மகனுடைய உயிருக்காக பயந்து தன் மருமகளை மீண்டுமாக அவருடைய தகப்பன் வீட்டுக்கு அனுப்பிவிடுகிறார். அந்த வசனங்களை கூர்ந்து கவனித்தோமானால் யூதா தன் மருமகளை விதவை பெண்ணாக கைம்பெண்ணாக அவரை தன்னுடைய தந்தையின் வீட்டுக்கு அனுப்புகிறார் என்று எழுதியிருக்கிறோம். இங்கே ரூத்தை நகோமியை அனுப்புகின்ற போது நீங்கள் உங்கள் தாயினுடைய வீட்டுக்கு போங்க. வார்த்தைக்கு வார்த்தை கவனிக்கும். அந்த சமூகம் இங்கே பெண்மையை போற்றுகின்ற ஒரு சமூகமாக இருக்கிறது. ஒரு ஆணுக்கு எப்பொழுதுமே பெண்ணுடைய வழி முழுமையாக தெரியாது. அவரை கைம்பெண்ணாக அனுப்பினார். போய் உங்க அப்பா அம்மா வீட்டில் இது ஏமாத்தினார். ஆனால் இங்கே நகோமியை கவனித்தோமானால் அந்த பிள்ளைகளை ஏமாற்ற வேண்டும் என்பது அவருடைய எண்ணம் கிடையாது. அவர்கள் கைம்பெண்ணாகவே வாழ வேண்டும் என்பது அவருடைய விருப்பம் கிடையாது. நான் எனக்குதான் வயசாயிடுச்சு, இனி கல்யாணம் பண்ணி ஒன்றும் பண்ண போறதில்லை, நீ வாலிப கொள்ளணுமா போய் உங்களுக்கு விருப்பமான இன்னொரு ஆணை திருமணம் செய்து கொண்டு சுகமாய் வாழு என்று வாழ்த்துகின்ற உள்ளம் என்பது அது பெண்மைக்கே உரியது. அதுதான் இந்த நாட்டினுடைய சிறப்பான பகுதி. இங்கே ஒப்புரவாகுதல் எங்கே இருக்கிறது என்றால், ஒப்புரவாகுதல் என்பது ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டே, நீதான் என்னுடைய மாமியார், நான் தான் உன்னுடைய மருமகன். ஒரு முறை நான் உடன்படிக்கை செய்து கொண்டேன், கடவுளை முன்னிட்டு, கடவுளுக்கு முன்பாக மனிதனுக்கு முன்பாகவும் நீங்கள் என்னை உன்னுடைய மருமகளாக ஏற்றுகிறீர்கள். இந்த உடல் என்பது ஏதோ ஒரு ஆணுக்கு சொந்தமானது என்ற எண்ணத்தை அங்கே உடைக்கிறார். ஏதோ ஒரு கணவன் இறந்து விட்டால் உடனே போய் இன்னொரு ஆணுக்கு மனைவி ஆயணுன்றது இல்லை. முதலாவது தனிமைப்படுத்தப்பட்டிருக்கின்ற மாமியாருக்கு ஒரு துணையாக இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தை தன்னுடைய மனதிலே வைத்திருந்தார். மாமியாரும் மருமகளுமாக இணைந்து ஒரே மனத்துடன் வாழ்கின்ற ஒரு அற்புதமான செய்தியை உள்ளடக்கிற பகுதி தான் அது. மீண்டுமாக இங்கே பார்த்தோம்னால் அங்கே திருமணம் செய்து வைப்பதற்கு யூதா ரொம்ப யோசிக்கிறார். ஆனால் இங்கே மறுமணத்தை வலியுறுத்துகின்றவராய் நகோமி இருக்கிறார். போய் வாழ்க்கை நடத்து என்று சொல்லி மறுமணத்திற்குள்ளாக புது வாழ்வுக்கு வேறாக வழிநடத்துகிறார். கணவன் இறந்து விட்டால் திருமண உடன்படிக்கை குறிக்கப்படுகிறது. நீ போய் வேறொரு கணவனை தெரிந்து கொண்டு அவனோடு உடன்படிக்கை செய்து கொள், புது உடன்படிக்கையை செய்து கொண்டு புதிய வாழ்க்கைக்குள்ளாக செல்லும். இந்த நாட்டிலே வில்லியம் கேரியும் ராஜாராம் மோகன் ராயும் இல்லாவிட்டால் அவர்கள் பிறந்து சதி என்கின்ற உடன்கட்டை ஏறுதல் என்ற நிகழ்வை கலைந்திராவிட்டால் இன்றைக்கு இந்த நாட்டிலே விதவைகள் இருக்க மாட்டார்கள். விதவைகள் தங்கள் கணவனோடு கைம்பெண்கள் தன் கணவனை இழந்த போதே அவரோடு சேர்ந்து உயிரோடு எரிக்கப்பட்டிருப்பார்கள். அப்படியே இல்லைனாலும் அடுத்த தலைமுறைக்கு பார்த்தோம்னா குறைந்தபட்சம் நீங்கள் வெள்ளை புடவை கட்டிக்கணும், எப்பொழுது முட்டாக போட்டுக்கணும், மொட்டை அடிச்சுக்கணும், வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது என்று சொல்லியிருப்பார். ஆனால் நம்முடைய நாட்டினுடைய அரசியல் சாசனம் பெரியார் போன்ற சீர்திருத்தவாதிகள் இந்த மண்ணினை சேர்ந்ததினாலே இன்றைக்கு மறுமணம் என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. யார் வேண்டுமானாலும் யாரோடு வேண்டுமானாலும் தங்கள் மனதிற்கு பிடித்தவர்களோடு திருமணம் செய்து கொண்டு வாழ்கின்ற அந்த உரிமையை நம்முடைய நாடு, நம்முடைய அரசியல் சாசனம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது புது உடன்படிக்கை, ஒப்புரவாகுதல். நான் உடன்படிக்கை செய்திருக்கிறேன், அதிலிருந்து நான் விலகி செல்ல எனக்கு விருப்பமில்லை. அப்படி செய்வதை கடவுளின் பார்வையிலே விருப்பம் இல்லாததாக இருக்குது. நீங்கள் என்ன நிலையிலே இருக்கிறீர்கள் அதே நிலையிலே நான் இருக்கிறேன். ஆகவே உங்களை விட்டு செல்ல எனக்கு மனதில்லை. என்னுடைய இளமைக்கு கணவன் தேவையா இருக்கிறார், அந்த உங்கள் புதுமைக்கு யார் இருக்கிறார்? ஆக புதியோரை பேணி காத்தல், மாமியாரை பேணி காக்கின்ற பொறுப்பாண்மையை மருமகள் என்ற நிலையில் இருந்து எடுத்துக்கொண்டார். ஆக மறுமணம், புது உடன்படிக்கை, கணவன் மனைவியும் வாழ்கின்ற அந்த வாழ்வை கடந்து மாமியார் மருமகளும்
அந்த திருமுழுக்கு என்பது மனம் திரும்புதல், பாவ மன்னிப்பினுடைய அடையாளமாக இருக்கிறது. திருமுழுக்கு பெற்றுக்கொண்டு நான் மீண்டும் மீண்டும் பாவம் செய்து கொண்டுதான் இருக்கிறேன். அப்படிப்பட்ட நிலையில் இருக்கின்றவர்களுக்கு தான் பவுல் சொல்கிறார், நாம் கிறிஸ்துவோடு நம்முடைய பாவங்களை எல்லாம் விட்டொழித்து நம்முடைய பாவங்களை கிறிஸ்துவோடு அடைந்து விட்டு அவருடைய ரத்தத்தின் வழியாக நாம் மீட்பை பெற்றுக் கொள்வதற்கு அழைக்கப்படுகிறோம். நான் கிறிஸ்துவுக்கு எதிராக, கடவுளுக்கு எதிராக, எனக்கு அடுத்திருக்கின்ற மனிதருக்கு எதிராக, என் தனி மனித உடலுக்கு எதிராக நான் பாவம் செய்திருக்கிறேன். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, சினம் கொள்ளாதிருப்பாயாக. நம்ம அறிவியல் ரீதியாக நாம் போய் படித்து பார்க்கணும்னால் நம்முடைய ஒவ்வொரு உணர்வும் நம்முடைய ஒவ்வொரு உறுப்பை கொலை செய்கின்றதாக இருக்கிறது. அதிகமாக கோபப்பட்டோம்னா நம்முடைய கணையம் கெட்டு போயிடும். இப்படி ஒவ்வொரு உறுப்பையும் நம்முடைய உணர்வுகள் கட்டுப்படுத்துகின்றன. நம்ம பதற்றம் அடைந்தோம்னா நம்முடைய ஜீரண மண்டலம் என்ன பண்ணாது, வேலை செய்ய ஒரு எக்ஸ்ட்ராடினரி சூழ்நிலைக்கு, அசாதாரணமான ஒரு நிலைக்கு போய்விடும். சாப்பிட போனாது, பசி எடுக்காது, சாப்பிட்டது சில பேர் என்ன பண்ணணும், பயத்தில் என்ன பண்ணணும், தைரியா போயிடும். இதெல்லாம் உணர்வு சார்ந்தவைகள். ஆக உடல் உறுப்பு என்பது கடவுளுக்குரியது, தூய்மையாக இருக்க வேண்டும். நாம் எந்தெந்த இடத்திலெல்லாம் நம்முடைய உடலுக்கு எதிராக தீமை செய்கிறவர்களாக இருக்கிறோம், நம்முடைய மனதிற்கு எதிராக எங்கெல்லாம் தீமை செய்கிறோம், அவை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நம்முடைய தனி மனித ஒப்புரவாதல், இன்ட்ரா பர்சனல் ரெபெண்டன்ஸ், என்னால் தன்னாளுக்குள்ளாக நான் என்னை நான் சீர்கூர்ந்து செய்ய வேண்டும். அதற்கு நான் செய்ய வேண்டியது, ஆண்டவரே நான் பாவிதான், உம்மிடத்திலே வருகிறேன், என்னுடைய பாவங்களை அகற்றும், என்னுடைய மீறல்களை மன்னித்தரணும், நான் இனி பாவம் செய்யாதபடிக்கு நீர் உம்முடைய ஆவியானவர் வழியாக என்னை ஆற்றுப்படுத்தி வழிநடத்தும் என்று சொல்லி கடவுளுக்கு நம்மை நாம் ஒப்புரவாதத்திற்கு ஒப்புவிக்க வேண்டும். ஒருவர் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் அவர் புதிய மனிதராக இருக்கிறார், பழையவைகள் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாக என்று சொல்லி 2 கொரிந்தியர் 5ஆம் பிரிவு 17ஆம் திருமொழியிலே படிக்கிறோம். ஆகவே பழைய மனிதன் நமக்குள்ளாக இருக்கின்ற பாவம் நிறைந்த பழைய மனிதனை திருமுழுக்கின் வழியாக அகற்றி போட்டு திருமுழுக்கில் இணைக்கப்பட்டிருக்கிறது. நாம் தூய்மையானவர்களாக என்னுடைய ஆளுமை, என்னுடைய உடல், என்னுடைய மனம், என்னுடைய உள்ளம், இவை சார்ந்த அனைத்து செயல்களிலும் நான் தூய்மை உள்ளவனாக இருப்பதற்கு எனக்குள்ளாகவே ஒரு ஒப்புரவாதத்திற்குள்ளாக நான் வாழ்ந்திட அழைக்கப்படுகிறேன். கடவுள் என்னோடு செய்து கொண்டிருக்கின்ற உடன்படிக்கை, திருமுழுக்கிலே நான் கொடுக்கின்ற வாக்குறுதி என, நான் கிறிஸ்துவுக்குள் இணைக்கப்படுகிறேன். ஆகவே என்னை நான் கிறிஸ்துவுக்காக ஒப்புக் கொடுக்கிறேன். கிறிஸ்துவனுடைய பண்பு நலன்கள் எனக்குள்ளாக இருக்க வேண்டும் என்கின்ற அந்த வாக்குறுதிகள், அந்த உடன்படிக்கையிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். ஆகவே என்னை நான் ஒப்புரவாதத்திற்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்கிற சிந்தனையை இந்த பகுதியில் நாம் பெற்றுக்கொள்கிறோம். நிறைவாக இந்த நாளுடைய நற்செய்தி பகுதி 3 பகுதியை நாம் படித்து வந்திருக்கிறோம். திருப்பாடல்களிலே இஸ்ரேல் மக்கள் கடவுளோடு ஒப்புரவாகுகின்ற செயல், கடவுள் இஸ்ரேல் மக்களை தம்மோடு ஒப்புரவாக்கிக் கொள்கிறார். ஒரு பெரும் திரளான மக்கள் கூட்டத்தோடு கூடிய கடவுளின் உடன்படிக்கை, கடவுளின் வாக்குறுதி, கடவுளுடைய ஒப்புரவாகுது. முதல் உடன்படிக்கையிலே திருமணம் என்கின்ற உடன்படிக்கை, அது குடும்பம் என்கின்ற உறவை வலுப்படுத்துகின்ற உடன்படிக்கை, அதிலே மாமியார் மருமகள் என்கின்ற அந்த உறவுக்குள்ளாக உடன்படிக்கையும் வாக்குறுதியும் ஒப்புரவாகுதலும் அடைந்திருக்கிறது. திருமுக பகுதியிலே பவுலினுடைய வார்த்தைகளிலே தனி மனித ஒப்புரவாகுதல், இன்ட்ரா பர்சனல் ரெகன்சிலியேஷன், எனக்குள்ளாக என்னை நான் ஒப்புவிக்கிறேன். திருமுழுக்கிலே நான் தூய்மையை பெற்றிருக்கிறேன், அந்த தூய்மையை பாதுகாத்துக் கொள்ள என்னை நான் ஒப்புவிக்கிறேன், என்னை நான் கிறிஸ்துவோடு ஒப்புரவாக்கிக் கொள்கிறேன். இந்த நற்செய்தி பகுதிக்குள்ளாக வருகின்ற போது சகோதரர்களோடு ஒப்புரவாகுதல், கிறிஸ்துவனுடைய மனநிலை. முதலாவது, உடலை கொல்லுவதுதான் கொலை அல்ல,
சினம் கொள்ளுவதே, ஒருவர் மீது நான் சினம் கொள்வதே அவருக்கு எதிராக நான் கொலை முயற்சி செய்கிறேன் என்பதுதான் கிறிஸ்துவனுடைய சிந்தனை. கொலை செய்யாதிருப்பாயாக என்று முந்தின தலைமுறைக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் சகோதரத்திலே சினம் கொள்ளவே கூடாது, கோபப்படவே கூடாது. அவன் கடற்கரை விட்டா சொல்லிட்டு போறாங்க. எல்லாருமே யாருமே இந்த விதிகளுக்கு ஏதோ ஒரு நிலையிலே உணர்ச்சி வசப்பட்டு அவங்க விட்டா என்ன சொல்லிட்டு என்ன பண்றேன் காட்டுவாங்க சொல்லிட்டு போயிட்டே. இந்த வார்த்தைகள் ஏன் வருகிறது? எப்போது அந்த வார்த்தை வருது? நம்மிடத்திலே அன்பு மிகுதியாக இருந்தால் நமக்கு அடுத்து இருக்கின்ற நம்முடைய சகோதரன் சகோதரி யாரோ ஒருவர், எல்லாருமே எங்க சகோதர சகோதரி தான். அவன் மீது உண்மையாகவே அன்பு இருந்தால், அவன் உண்மையாகவே அறிவற்றவராக முட்டாளாகவே இருந்தாலும் அவர் நல்லவர், அவர் அறிவாளி. தெரியாம இருக்கணும், ஆனா சொன்னா தெரிஞ்சுக்குவாரு, புரிஞ்சுக்குவாரு சொல்லணும். ஆனா நமக்கு அவரை பிடிக்கலன்னா என்ன சொல்லுவாங்க? உண்மையாகவே அறிவாளியா இருந்தாருன்னா பெரிய அறிவாளியுமே காட்டுமா, அவங்கள முட்டாக்க அவங்க ஒண்ணுமே தெரியாது சொல்லுவாங்க. அப்போ அன்பு குறைவு ஏற்படுவதனாலும் கோபம் நமக்குள்ளே வருவதனால்தான் நாம் மற்றவரை மதிப்பு குறைவானவராக கருதுகிறோம். முதல் உடன்படிக்கையிலே 12 சகோதரர்கள் ஒரு குடும்பத்திலே இருந்தார். ஆமாவா? என்னவா இல்லையா? யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள் இருந்தார். 11வது பையன் யோசேப்பு. இந்த 10 சகோதரர்கள் இணைந்து என்ன செஞ்சாங்க? முதலாவது யோசேப்பை கொலை செய்ய முயற்சிக்கிறார். கிணத்துல தூக்கி ஓடுகிறார். என்ன பண்ணல? விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க? 20 வெள்ளிக்காசு, 10 பேருக்கு ஆளுக்கு 2 வெள்ளிக்காசு கணக்கு பண்ணி 20 வெள்ளிக்காசுக்கு கூட பிறந்த சகோதரனை ஒரே தகவலுடைய பிள்ளைகள் என்ன பண்ணிட்டாங்க? விட்டு போட்டார். நம்ம என்ன நினைப்போம்? அவன் உயிரோடு அவனை கொலை செய்யல, விட்டு தானே போட்டாங்க அப்படின்னு நம்ம நினைப்போம். அவனை கொலை செய்வதை காட்டிலும் அவனை அடிமையாக விற்று போட்டது அதை விட மிகப்பெரிய படுகொலை எதுவுமே கிடையாது. கொலை செய்தால் கூட ஒரே செகண்ட்ல என்ன பண்ணலாம்? இறந்து போயிடலாம். ஆனால் அடிமையாக விற்கப்பட்டு 13 ஆண்டுகள் சிறையிருப்பிலே இறந்திருக்கிறார். எத்தனை விதமான மன உளைச்சல் இருக்கிறது, எவ்வளவு அவமானங்கள், நிந்தனை, எத்தனை அடிகள். தன்னுடைய தகப்பன் தன்னுடைய பெற்றோர்கள் அவங்க தாயில்லாத இருக்குல்ல, அதை கவனிக்கணும். யோசேப்பு யாரு? பென்யமீன் பிறக்கும் போதே ராகேல் இறந்து விட்டார். அப்போ யோசேப்பு யாரு? தகப்பன் இல்லாத பிள்ளை, தாய் இல்லாத பிள்ளை. அப்போ ஒரு தாய் இல்லாத பிள்ளைய எவ்வளவு அடிமைத்தனத்துக்கு அவர்கள் உற்று போட்டார்கள். உடலை கொள்வதை காட்டிலும் ஒருவருடைய மனதை, அவருடைய உளவியலை கொலை செய்வது மிகப்பெரிய பாவம். யோசேப்பை அந்த விதமான கொலை செய்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலைதான். ஏன் அது நடந்ததுன்னா, ஒரு கனவு தான். நீங்களாம் என்ன பண்ணணுங்க, நான் நேராக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அதற்கு அவர்கள் மீது 10 பேர் சேர்ந்து கோபப்பட்டு அந்த சினத்தினுடைய விளைவாக தங்கள் உடன் பிறந்த சகோதரனை விற்று போட்டார்கள். சினம் கூடாதிருப்பாயாக சொல்ல போனால் கட்டளை இப்படிதான் இருக்கணும். கொலை செய்யாதிருப்பாயாக என்பதை விட சினம் கொள்ளாதிருப்பாயாக என்று இருந்தால் அங்கே கொலை செய்வதற்கிடம் இருக்காது. அதை தான் ஆண்டவரை சொல்கிறார். திருச்சட்டத்தை ஆண்டவரை அழிக்கவில்லை, மாற்றவில்லை, எக்ஸ்டென்ஷன், அதை விரிவாக்கம் செய்கிறார். கொலை செய்யாதிருப்பாயாக என்கிற கட்டளையை விரிவாக்கம் செய்கிறார். அடுத்த லெவலுக்கு அதை என்ன பண்றாரு? கொண்டு போகிறார். அப்படி கொண்டு போகிற போது சினம் கொள்ளாது
தவறான வார்த்தைகளை, மனதை புண்படுத்துகின்ற வார்த்தைகளை உங்கள் சகோதரனுக்கு விரோதமாக பேசாதீங்க என்று சொல்லிவிட்டு, நீங்கள் வழிபாட்டுக்குள்ளாக வருகின்ற போது 2 கட்டளை கொடுத்திருக்கிறீர்கள். 10 கட்டளை கொடுக்கப்பட்டது. அதை 2ஆக ஆண்டவர் சுருக்கி சொல்லுகிறார். உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை முழு இதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும், முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக என்று சொல்லிவிட்டு, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவரிடம் அன்பு கூறுவாயாக என்று சொல்லுகின்ற ஆண்டவர். 2 கட்டளை இந்த பகுதிக்குள்ள இருந்தது. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவரிடம் அன்பு கூறுவது. உன்னை ஒருவன் முட்டாள் என்று சொல்வதற்கு இடம் இல்லையா? அப்படி சொன்னாங்க மனசு உனக்கு வேதனைப்படலையா? அதுபோலதான் உங்களுக்கு அடுத்திருப்பவனுக்கு இருக்கு என்பதை மனதில் வைத்து அப்படி செய்யாது. நீ கடவுளிடத்திலிருந்து எதை எதிர்பார்க்கிறாயோ அதை மற்றவர்களுக்கு செய். கடவுள் உனக்கு மன்னிக்கணும்னு நினைக்கிறீங்க, மற்றவர்களுக்கு மன்னிங்க. கடவுள் நம்மை தண்டிக்க கூடாதுன்னு நினைக்கிறோம்ல, நாம் மற்றவர்களை தண்டிக்க கூடாது. கடவுள் நம் மீது சினம் கொள்ளக்கூடாதுன்னு நினைக்கிறோம், நாம் மற்றவர்கள் மீது சினம் கொள்ளக்கூடாது. நீங்கள் என்னுடைய பலிபீடத்திற்கு முன்பாக வந்து, திருமேசைக்கு முன்பாக வந்து நின்று உங்கள் திரளான செல்வத்திலிருந்து ஒரு பகுதி காணிக்கை செலுத்துவதனாலே நான் மகிழ்ந்து போவது கிடையாது. அதைவிட முக்கியமானது, உங்கள் சகோதர சகோதரருக்கு நீங்கள் அன்புள்ளவர்களால் நீங்கள் எவர் ஒருவரிடம் ஆவது உங்களுக்கு மனத்தாங்கள் மனக்கசப்பு இருக்குமையானால் முதலாவது நீங்கள் அவரோடு போய் நீங்கள் ஒப்புரவார்கள். அதுதான் ஆண்டவருடைய பார்வையிலே நீதியாய் இருக்கிறது. எனவே நாம் நமக்கு அடுத்திருக்கின்ற சகோதரர்களே ஒப்புரவாகுவோமே ஆனால் அதுவே கடவுளோடு செய்து கொள்கின்ற ஒப்புரவாகுதலாயும், அதுவே கடவுளோடு கொண்டிருக்கின்ற உடன்படிக்கையிலே உண்மையாக இருப்பதாயும் இருக்கிறது. இதற்கு அருமையான பெற்றோர்களே, சகோதர சகோதரி, வாழ்க்கையிலே, குழந்தைகளே, ஆண்டவர்களே நம்மை நாம் ஒப்புக் கொடுப்போம். நமக்கு அடுத்திருக்கின்ற எல்லா இடத்திலும் நாம் அன்பு செலுத்துவதற்கு நாம் இந்த நாளிலே அழைக்கப்படுகிறோம். உடல் ரீதியாக, மன ரீதியாக, உணர்வு ரீதியாக எவர் ஒருவரையும் புண்படுத்தாதபடிக்கு மிகுந்த கவனமாக இருப்பதற்கு நாம் இந்த நாளிலே அழைக்கப்படுகிறோம். எப்படி உன் கடவுளாக ஆண்டவருக்கு உன் முழு இதயத்தோடு, அப்போ உணர்வு ரீதியாக, உன் முழு ஆத்மாவோடும், அது நம்முடைய ஆன்மீக ரீதியாக, நம்முடைய முழு மனதோடும், நம்முடைய மைண்ட், நம்முடைய அறிவாற்றல், நம்மளுடைய முழு பலத்தோடு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உடல் பலம் என்பது நம்முடைய சகோதரனையோ சகோதரியை துன்புறுத்துவதற்காக அல்ல, மற்றவர்களுக்காக உழைப்பதற்காக தான் கடவுள் நமக்கு உடல் பலத்தை தந்திருக்கிறார். இந்த சிந்தனைகளை மனதிலே வைத்தவராக நம்மை நாம் கடவுளத்தை ஒப்புக் கொடுப்போம். குடும்பங்களிலே மாமியார், மருமகள், பெற்றோர், பிள்ளைகள் என்கின்ற அந்த உறவுகளுக்குள்ளாக ஒப்புரவாகுதல் உடையவர்களாக இருப்போம். கடவுளோடு ஒப்புரவாகுவோம். நம்முடைய மூதாதையர்கள், நம்முடைய பெற்றோர்கள், அவர்களோடு கடவுள் செய்திருக்கிற அந்த உடன்படிக்கை முன்னிட்டு நாம் கடவுளுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நாம் வாழ்வதற்கு நம்மை நாம் ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய தனி மனித வாழ்வை தூய்மையானதாக வைத்துக் கொள்வோம். இப்படி செய்கிற போது கிறிஸ்து நம்மிலே இருக்கிறார், நம்மை காண்கிறவர்கள் கிறிஸ்துவை காண்கிறார்கள். அதற்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த சிந்தனைகளோடு ஆனந்தத்தை ஒப்புக் கொடுப்போம். இவை எல்லாவற்றையும் செய்து நிறைவேற்றுவதற்கான ஆற்றலையும் அருளையும் வரங்களையும் கடவுள் தன்னுடைய ஆவியானவர் வழியாக நமக்கு நிறைவாய் தந்திருக்கிறார். தங்களை கூறி ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்வோம். அனைத்து ஆசீர்வாதம் மூச்சாயிரத்தினைகள் அன்பின் கடவுளே, தாயும் தந்தையுமானதே, இந்த வாரத்தின் முதல் நாளிலே உடைய திருமுறையை வந்து உண்மை நாங்கள் தோழ்ந்து கொள்ள உங்களுடைய வார்த்தையை கேட்கும் ஆண்டவரை எங்களுக்கு அருள் செய்தபடி நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கேட்ட உங்களுடைய வார்த்தையை நாங்கள் எங்கள் இருதயத்திலே பாதுகாத்து அதன்படி எங்களுடைய வாழ்வை செம்மையாக்கிக் கொள்ள உடைய ஆவியானவர் வழியாக உடைய நிறைவான ஆற்றலையும் அருளையும் பலனையும் நிறைவாக தந்திருக்கிறார்கள். தந்திருக்கின்ற இந்த வழிபாட்டில் பங்கேற்றிருக்கின்ற அனைத்து உங்களுடைய பிள்ளைகளின் ஆசீர்வாதங்களும் இந்த காணொலியின் வழியாக அருளை கேட்கின்ற அனைத்து மக்களுடைய உள்ளத்திற்குள்ளாகவும் ஒப்புரவாகுதலின் ஆவியை கட்டியிருக்கிறார்கள். எல்லாவற்றையும் உடைய திருக்காட்டுக்குள்ளாக ஒப்புவிக்கிறோம். எங்களை ஆண்டு கொள்ளும், பயன்படுத்தும், பலப்படுத்தும், பாதுகாத்துக் கொள்ளும். இயேசு என்ற திருப்பெயரை முன்னிட்டு வேண்டும் செய்கிறோம் எங்கள்
அன்பு நிறைந்து வந்த கடவுளே. ஆமென். பரலோகத்திற்கு பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ஆட்சி வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றைக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்றே இருக்கிறார்கள். எங்கள் விரோதமாய் குற்றம் செய்வதை நாம் மன்னித்திருப்போம். என் பாவத்திலே இருக்கிறது. எங்களை சோதனைக்கு உட்படுத்தாமல் தீமையிலிருந்தே எங்களை ரட்சிக்கலாம். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையதே. ஆமென். அனைத்து ஆற்றல் நிறைந்த நம்முடைய தாய் தந்தையுமாகிய கடவுளுடைய அன்பும், நம்முடைய ஆண்டவர் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அருளும் அமைதியும், தூய ஆவியானவருடைய வல்லமையுள்ள பாதுகாப்பு பராமரிக்கும் ஆராதனைக்கு உடன்படிக்கும் உலகமாய்